இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள். என்னை ஆளும் புதல்வன், இவன் பெயர்தான் பிரகலாதன். இங்கே வா மகனே, குருகுலம் சென்று நல்லாக படித்து வா. சரிங்க தந்தையே. மகனே, நன்றாக படித்து வீட்டிற்கு வா. அரசரே, உங்கள் குழந்தையை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். சரி ஆச்சாரியரே. அனைவரும் அமருங்கள் குழந்தைகளே. அனைவரும் ஓம் நமோ ஹிரண்ய கசிபுவே நமக என்ற நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இருங்கள். எனக்கு சிறிது வேலை இருக்கிறது, நான் அங்கு சென்று வருகிறேன். நிறுத்துங்கள். நாம் சொல்லும் நாமம் தவறானது. ஏன் என்னுடைய தந்தையின் நாமத்தை உச்சரிக்கிறோம்? அவர் என்ன செய்தார்? இது தவறானது. அவர் எதை படித்தார்? உலகை படித்தாரா? இல்லை. மனிதனை படித்தாரா? அன்பை படித்தாரா? இல்லை. உணவை படித்தாரா? அவர் எதையுமே படைக்கவில்லை. அவர் நாமத்தை நாம் ஏன் அவர் நாமத்தை ஏன் நாம் உச்சரிக்க வேண்டும்? அனைவரும் இந்த நேரத்தை வீணாக்க வேண்டாம். அனைவரும் ஓம் நமோ நாராயணாய நமஹ என்ற நாமத்தை உச்சரியுங்கள். ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. இது என்ன சத்தம்? அனைவரும் நான் சொல்ல சொன்ன நாமம் என்ன? நீங்கள் சொல்லும் நாமம் என்ன? நான் சொல்ல சொன்ன நாமம் ஓம் ஹிரண்ய கசிபுவே நமக என்ற நாமத்தை தான் நான் உச்சரிக்க சொன்னேன். நீங்கள் என்ன நாமம் உச்சரிக்கிறீர்கள்? எதற்காக குருவே? இன்று வரை எங்களுக்கு பொய்யான நாமத்தை சொல்லி தந்துள்ளீர்களா? உங்கள் கை கால் முடிகளை பிடித்து இழுக்க வேண்டும். அரசரே, என்ன ஆகிவிட்டது ஆச்சாரியரே? உங்கள் மகன் செய்யும் அட்டுணைத்தை பார்த்தீர்களா? அவன் மட்டும் பெறாமல் மற்ற அனைவரையும் கெடுத்து விட்டான். நம் எதிரியான ஸ்ரீ விஷ்ணுவின் நாமத்தை கூறிக்கொண்டிருக்கிறான் உங்கள் புதல்வன். எங்கே என் புதல்வன்? அவனை அழைத்து வாருங்கள். இங்கே வா மகனே, இங்கே வா மகனே. என்னுடைய நாமத்தை கூறாமல் யார் எதற்கு வேற ஒரு நாமத்தை கூறுகிறாய்? என்ன கேள்வி கேட்கிறீர்கள் தந்தையே? என்ன கேள்வி கேட்கிறீர்கள்? இந்த உலகத்தையும் கட்டி ஆள்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் தந்தையே. என்ன கூறுகிறாய்? உன்னை மட்டும் அல்லாமல் இந்த மக்கள், தேவர்கள், அசுரர்கள் போன்ற அனைவரையும் கட்டி ஆள்பவர் நான் என்று உனக்கு தெரியாதா? அது மட்டுமல்லாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உனக்கு என்ன செய்தார்? எதற்காக உங்கள் நாமத்தை உச்சரிக்க வேண்டும்? நீங்கள் எதை படித்தீர்கள்? உலகை படித்தீர்களா? இல்லை. மனிதனை படித்தீர்களா? அன்பை படித்தீர்களா? இல்லை. உணவை படித்தீர்களா? நீங்கள் எதையுமே படைக்கவில்லையே. உங்கள் நாமத்தை ஏன் நாங்கள் உச்சரிக்க வேண்டும்? நாங்கள் ஸ்ரீமன் நாராயணரின் நாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டும். அவர்தான் உலகை மட்டுமல்லாமல் அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தார். உன்னுடைய பகவான் இருக்கிறார் என்றால் என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றட்டும். இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள். அது மட்டுமல்லாமல் யானை விட்டு மிதித்துக் கொள்ளுங்கள். இதுவே என் கட்டளை. ஓம் நமோ நாராயணாய நமஹ. 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 அரசே, அந்த யானை அவனிடம் சரணடைந்தது. அவனுக்கு
மலையில் அடையுங்கள். எங்க போறேன் போடி ஓம் நமோ நாராயணாய நமஹ ஓம் நமோ நாராயணாய நமஹ ஓம் நமோ நாராயணாய நமஹ மன்னா 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 அந்த அறையில் இருந்த பாம்பு எல்லாம் மாயாமல் விட்டது. ஹா ஹா ஹா, அவனை பிடித்து மலையில் இருந்து தள்ளி விடுங்கள். மலை எடுத்துருவாடா மலை மலை ஓம் நமோ நாராயணாய நமஹ ஓம் நமோ நாராயணாய நமஹ. அவனை தீ புஷ்பமாக்கி விடுங்கள். ஓம் நமோ நாராயணாய நமஹ ஓம் நமோ நாராயணாய நமஹ ஓம் நமோ நாராயணாய நமஹ. அரசே 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 அந்த தீ பனிமலையாக மாறி இந்த தூணிலும் இருக்கிறாரா இல்லை, இந்த தூணிலும் இருக்கிறாரா இல்லை, ஹா ஹா ஹா, இந்த தூணில் இருக்கிறாரா? ஓ